அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா சுப காரியங்களும் நல்ல விதத்தில் நடந்தேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பொருட்களை நம்ம இரவலாக கடனாக மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நம்ம விட்டு விலகிறாங்க. இதனாலேயே நமக்கு வறுமையும் கடன் தொல்லையும் நீங்கவே நீங்காது. எப்போவுமே நமக்கு பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை பார்த்திங்கன்னா சிலர் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ரூம் மட்டும் வேறு வேறு இருக்கும். அவங்களுக்கு இது பொருந்தாது. அதாவது மாமியார் மருமகள் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் அடுத்தடுத்த வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பரிமாற்றங்கள் செய்துக்கலாம். தொடர்பில்லாதவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான பொருட்களை இந்த நேரத்தில் கொடுக்காதீங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். முக்கியமாக நீங்கள் எந்த பொருள் இரவல் கொடுக்குறதா இருந்தாலும் மாலை 6 மணிக்கு மேலே நிச்சயமாக தரக்கூடாது. அப்படியே நீங்கள் தரக்கூடிய பொருளாக இருந்தாலும் சில வகையான பொருட்களை எக்காரணத்திற்கொண்டும் தராதிங்க. அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஊசி, நூல் மாதிரியான ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம இரவலாக கொடுக்கக்கூடாது. கத்தி, இந்த மாதிரியான உபகரணங்களை கடனாக கொடுக்கக்கூடாது. அதுவும் மாலை 6 மணிக்கு மேலே நிச்சயமாக கொடுக்கவே கூடாது. பால், தயிர், இந்த மாதிரியான வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை இரவலாக கொடுக்க வேண்டாம். அதுலேயும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அரிசி இரவலாக கொடுக்கறதுங்கிறது இருக்கவே கூடாது. பால், நெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை நிச்சயமாக இரவலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து மற்றவர்களுக்கு நம்ம தானமாகவோ அல்லது கடனாகவோ கொடுக்கக்கூடாது. இதுவும் மகாலட்சுமி கடாட்சத்தை நம்மிடமிருந்து நீக்கிவிடும். அடுத்தது பருப்பு, உப்பு, புளி, வீடு பெருக்கக்கூடிய துடைப்பம், வீட்டை நம்ம ஒட்டடை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டிக், பூட்டு சாவி, தங்க அணிகலன்கள் மற்றும் வெள்ளி அணிகலன்களை நிச்சயமாக மற்றவர்களுக்கு உங்களுடைய அணிகலன்களை இரவலாக கொடுக்கவே கொடுக்காதீங்க. இது மனமுறிவையும் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சமும் நீங்கிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.